ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப்ல அப்படி என்ன இருக்கு? பெண்கள் சம்பாதிக்கலாமா? ஆண்களை வச்சு பெண்கள் சம்பாதிக்கிறாங்களா? எடுத்துல கேட்டுருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் லேட்டா எவ்வளவு நேரம் தான் லேட்டா கேக்குறது? உங்களுக்கு விருப்பமா? என்னோட விருப்பம் இருந்தா எவ்வளவு பண்ணி விடுவீங்க? உங்களுக்கு என்ன, உங்க அழகு எவ்வளவு இருக்கோ அழகுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியதுதானே. ஹலோ, கேக்குதா? கேக்குது. எப்படி இருக்கீங்க? ஃபேஸ் வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஃபேஸ். ஐஸ்வர்யமான முகமா? நன்றி. பாக்கும்போதே ஒரு பிரசன்ட். நான் 35 செகண்ட் 34 செகண்ட் தான் இருக்கு. எப்படிங்க பேசுறது, என்ன பண்றது? இதோட கம்யூனிகேஷன் எப்படின்னு கேட்குறேன். தெரியாம தான் கேட்குறோம். இதுல ஆட் ஃப்ரெண்ட் கொடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா கால் கனெக்ட் ஆகும். எங்க இருக்கு ஆட் ஃப்ரெண்டு? அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதுல பிரஸ் பண்ணு. ஆன்லைன் ரம்மி அதை விட மோசமானது இது. காவல்துறை கண்களுக்கெல்லாம் சரி, போய் இது சேரும். மோசமா இருக்குன்றதை விட ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசின பெண்ணினுடைய வயது என்னன்னு கேட்டீங்க. 21 தாங்க. இதுல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளோ ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போறாங்க பாருங்க. இதுல யாரு என்னன்னு தெரியாதவங்கள்ட்ட நீங்க அரைகுறி ஆவறதும் ஆபத்து, ஒரு மேல் அரைகுறி ஆவறதும் ஆபத்து. தனிப்பட்ட பிளாக்மெயிலுக்கு பெரிய லெவலில் வழிவகுக்கிறோம். முதல் விஷயம் கவனிச்சிங்களா, அவங்க என்னை புகழ்றாங்க. நம்ம மோரக்கட்டை என்னன்னு நமக்கு தெரியாதா? ரொம்ப தப்புங்க இது. இந்த இது நம்ம இது வெளில கொண்டு வந்தே ஆகணும். அது தான் நானும் சரி கொஞ்சம் என் மூஞ்சியே போனாலும் பரவாயில்லன்னு தான் பேசுகிறேன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. சார், நம்ம எப்போவுமே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த கண்டென்ட்டும் புதுசாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும். சரி, இப்போ இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வந்து ஒரு ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. இதில் பெண்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க அப்படின்றது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். இந்த ஆப்பில் ஒரு ஆப், அந்த ஆப் பேர் சொல்லிடுறேன், ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்பு. இந்த ஆப்ல வந்து மாசத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கல்யாணம் ஆன பெண்கள் கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆப்ல அப்படி என்ன இருக்கு? பெண்கள் சம்பாதிக்கலாமா? ஆண்களை வச்சு பெண்கள் சம்பாதிக்கிறாங்களா? அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம் சார். இதுதான் இந்த ஆப், ஃப்ரெண்டுன்ற ஆப். இதுல நீங்க பார்த்தாலே தெரியும், ஆடியோ காலுக்கு தனியா, வீடியோ காலுக்கு தனியா, இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தனியா. இப்போ நம்ம யாருக்காவது கால் பண்ணுவோம் சார். 4 மினிட்ஸ்க்கு ஃப்ரீயா பேசலாமா? கால் பண்றேன். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில தான் பேசுறோம். உங்க பேரு? தேவி. தேவியா? நல்ல பேரா இருக்கு மேடம். இது எப்படி மேடம் யூஸ் பண்றது இந்த ஆப்பு? தெரியல எனக்கு. என்னம்மா? எனக்கே தெரியல, இப்பதான் வந்தேன் நானும் இன்ஸ்டால் பண்ணி. அப்படியா? நானுமே புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு? நான் திருவண்ணாமலை. நீங்க? திருவண்ணாமலையா? நான் சென்னை தான்மா. திருவண்ணாமலை நான் வந்திருக்கேன், கோயிலுக்கு வந்திருக்கேன். திருவண்ணாமலை கோயிலுக்குலாம் வந்திருக்கேன், கிரிவலம். நான் வந்திருக்கேன். நீங்கள் வந்திருக்கீங்களா சென்னைக்கெலாம்? என் பேர் ஆகாஷ் மேடம். உங்கள் பேர் தேவி. என்ன வயசு? எனக்கு 30 ஆகுதுமா. மேரிடா? மேரிடு தான். உங்களுக்கு நீங்கள்? நான் சிங்கிள். சிங்கிளா? உங்களுக்கு ஏஜ்? உங்கள் ஏஜ்? உங்கள் ஏஜ்? 21. 21. நான் என்னோட ரியல் ஏஜ் தான் சொன்னேன். ஆனால் குரல் ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் குரல் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன தொண்டை கட்டிக்கிச்சா? ஆமாம், சளி பிடிச்சிருக்குமா. மாறி மாறி மழை, திடீர்னு சாயந்தரத்தில் மழை பெய்யுது, மழையில் நினைஞ்சிடறோமா, அதனால சளி பிடிச்சிக்குது. இப்போ பேமெண்ட்லாம் எப்படி கட்டுறது? பேமெண்ட்டு இப்போ எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் இருக்கு? நீங்கள் இப்போ எவ்வளோ கட்டியிருக்கீங்க? இப்போ இது 4 மினிட்ஸ் ஃப்ரீ கால்னு சொல்லிச்சு. இதில் அது போக ரீசார்ஜ் ஒன்று பண்ணேன். எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணீங்க? 200 ரூபாய்க்கு. 19
200 பண்ணீங்களா? முதல்ல 19 ஒன்று கேட்டுச்சு, 10 ரூபா ஒன்று கேட்டு போட்டால் அதில் லைனே போகல அதில். இப்போ 19 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க. அதான் 19 ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்க. கரெக்டாக தெரியுது, உங்களுக்கே தெரியுதே. ஸ்டார்டிங்ல 19 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுவாங்கல்ல. அப்படியா? இது நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறது? நேரில் சந்திக்கலாமா நம்ம? அது விருப்பம் இருந்தாலும் சந்திக்கலாம். விருப்பம் இருந்தா உங்களுக்கு விருப்பமா? என்னை சந்திக்க உங்களுக்கு விருப்பமா? ஆ, எடுத்த எடுப்புல கேட்டுருன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. அப்புறம் லேட்டாக எவ்வளோ நேரம் தான் லேட்டாக கேட்குறது? கம்பெனிக்காரர் தானே காசு போகுது திட்டமா. ஓஹோ. வீடியோ கால் பண்ணலாமா? வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணலாம் பண்ணலாம். நான் வீடியோ கால் இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க. அது உங்கள் ஜிபே நம்பரை சொல்லி உங்களுக்கே டேரெக்டாக ஜிபே பண்ணி விட்றேன். எவ்வளோ பண்ணி விடுவீங்க? உங்களுக்கு என்ன, உங்கள் அழகு எவ்வளோ இருக்கோ அழகுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியதுதானே. பொண்ணுங்களாம் எல்லாமே மார்க்கெட் தான். பொண்ணுங்களா? மார்க்கெட்டான்னு கேட்குறோம். மார்க்கெட்டா? ஓ, பொண்ணுங்களாம் மார்க்கெட்டான்னு கேட்குறீங்களா? ஹலோ. ஆமாம். மார்க்கெட்டு கிடையாது, ஒரு ஆப்புக்கு வந்துட்டோம். அப்புறம் அவரை சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருந்து எவ்வளோ நேரம் தான் பேசுறது? 4 நிமிஷத்தில் கட்டாயி வரப்பட போகுது. கட்டாச்சு. ஆஹா, இன்னும் இந்த உலகத்தை ஒழிக்கிறது என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து இதில் பே பண்ணியிருக்கோம். இப்போ 9 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசும்போது ஃப்ரீயாக பேசலாம். ஆனால் செகண்ட் டைம் நம்ம பேசணும்னா அதுக்கு நம்ம பே பண்ணணும். 90 காயின்ஸ் வந்துடும். இந்த காயின்ஸ் வச்சு நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னா அவங்களுக்கு காசு போகும். வீடியோ கால் ட்ரை பண்ணுவோமா? கண்டிப்பாக. குடும்ப குத்துவிளக்குகள் அனைவரும் இருக்கிறார்கள். மைக்கு மட்டும் மறைச்சு கையில் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ கால் போயிட்டு இருக்கு சார். இப்போ கட்டாயிச்சு. ஷோ யுவர் ஃபேஸ். ஹலோ. கேக்குதா? கேக்குது. எப்படி இருக்கீங்க? கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நீங்கள்? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஃபேஸ் வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஃபேஸ். ஐஸ்வர்யமான முகமா? நன்றி, வாழ்த்தினத்துக்கு நன்றி. உங்கள் ஃபேஸ் தான் நல்லா தான் இருக்குது. தூங்கி எழுந்து பார்க்கும்போதே ஒரு ப்ரெசன்ட். நான் இப்பதான் எந்திரிச்சேன். மூஞ்சி கூட கழுகாம. நான் 35 செகண்ட் 34 செகண்ட் தான் இருக்குது. எப்படிங்க பேசுறது, என்ன பண்ணுறது? இதோட கம்யூனிகேஷன் எப்படின்னு கேட்குறேன். தெரியாமல் தான் கேட்குறோம். இதுல ஆட் ஃப்ரெண்ட் கொடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா கால் கனெக்ட் ஆகும். எங்கே இருக்கு ஆட் ஃப்ரெண்டு? அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதுல பிரஸ் பண்ணுங்க. ஹெட் இருக்குல்ல, ஹெட் ரவுண்டா, அதுல பிரஸ் பண்ணும்போது ஆட் ஃப்ரெண்ட் வரும். ஒன்றும் தெரியலையே. அந்த தலை இருக்குல்ல, என் தலை சனாங்கிற பேர்ல, அதுல பிரஸ் பண்ணும்போது ஆட் ஃப்ரெண்ட் இது வரும். இப்போ அவங்ககிட்டே பேசணும்னா 19 ரூபாய். இடையில ஒரு 90 ரூபா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆனால் இது ரொம்ப ரம்மியை விட பயங்கரமானது. ஒரு நாளைக்குள்ளே பல ஆயிரங்கள் போயிடும். இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆப்பை பல திருமணமான பெண்களும் ஆண்களும் நடிகைகளும் இன்ஃப்ளூயன்சர்களும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு. விளம்பரமே பண்ணுறாங்களேம்மா ரீல்ஸில் வந்து. என் ஃப்ரெண்ட் ஆப்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பெரிய அது குடும்பத்தில். மட்டும் இல்லாமல் இதில் பல லட்சம் மாதம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த கிஃப்ட் என்னன்னா இதுதான். நீங்கள் காயினை வந்து காசு கொடுத்து வாங்கி ஒரு பெண் கிட்ட பேசும்போது அந்த பெண்ணுக்கு இது பரிசா. இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்ல, இதுலேயே அவங்களுக்கு கமிஷன் போயிட்டுருக்கு. ஆமாம், ரைட்டாக. நம்ம இந்த ஒரு நிமிஷத்துக்கு ₹1 கேம்பிளிங் போய் விளையாண்டுருக்கீங்களா? அதில் காயின் கொடுப்பாங்க. அந்த காயினை வச்சு, காசு உள்ளே இருக்காது, காயினை வச்சு தான் விளையாடணும். அந்த காசு முடிஞ்சோடனே மறுபடியும் பணம் கட்டி நீங்கள் காசை வாங்கிக்கணும். பணம் இருக்காது அந்த டேபிளில். சேம் அதே தான் இது. ஆன்லைன் ரம்மி அதை விட மோசமானது இது. கண்டிப்பாக இப்போ இந்த கமிஷனர் கூட ஒரு ஆப் ஒன்று சொல்லியிருந்தாரு, இது தப்பாக போகுது, எல்லாருமே வந்து இது போதை மருந்து விற்கிறாங்கன்னு சொல்லி இடையில ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட். ரைட். இந்த ஆப்பை வந்து நிப்பாட்டுங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆப் அதோட மோசமாக உள்ள இருக்குன்னு இது காவல்துறை கண்களுக்கெல்லாம் போய் மோசமா இருக்குன்றதை விட ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசின பெண்ணுடைய வயது என்னன்னு கேட்டீங்க. 21 தாங்க. 21 நிஜமாலாம் இருக்காது. அவங்க இதுல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. வயசு வரம்பரை கிடையாது. 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளும் சிறியவர்களும் சிறிய வயது உடைய பெண்களும் இதை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுது? இது முழுக்க பொய் ஃபேக் தான் இருக்குது. இவங்க இதே ப்ரொஃபஷனாக அவங்க வந்து 2வது ஒரு வீடியோ கால் பேசணும். அவங்க குளிக்க எதுவுமே இல்லை, அப்படியே தலைவரி கோலமாக படுத்துருக்காங்க, அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போகிறாங்க பாருங்க நோக்கி. இங்கே வந்து
இது ரொம்ப தப்புங்க. இது இந்த இது இது நம்ம இது வெளில கொண்டு வந்தே ஆகணும். அது தான் நானும் சரி கொஞ்சம் என் மூஞ்சியே போனாலும் பரவாயில்லன்னு தான் பேசினேன். இல்லைனா இவ்வளோ நமக்கு தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிற ஆள் தான் இதெல்லாம். இதை பண்ணிட்டு ஒழியுதுங்க. ஆனால் இது நம்ம எல்லாரும் வீணாக போயிடுவோம். இதில் ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும். படத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சார் அந்த இப்போ இந்த ஆப்ல இருக்கவங்களை பத்தி நம்ம பேசணும், இதை ப்ரொமோஷன் பண்ணவங்களை பத்தி நம்ம பேசணும்ல சார்? கண்டிப்பாக பேசணும்ல. அது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க. இவங்க கப்புள் vlogs பண்றவங்க, குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெண். இவங்களும் திருமணமானவங்க தான். இந்த ஆப் பார்த்தனா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஆமா. இந்த ஆப் மூலமா உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ அவங்க கூட ஆடியோ கால், வீடியோ கால் கூட பேசலாம். அது கூட சேஃப் தான். சூப்பர். இந்த ஆப் மூலமா நம்ம earn கூட பண்ணலாம். ஃபீமேலுக்கு வர ஆன்லைன் கிஃப்ட்ஸை நம்ம மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிஃப்ட்ஸா ட்ரூ அண்ட் சேஃப் தான். ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு ஃப்ரெண்ட் ஆப்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. இந்த ஆப் இப்போ இவங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ண சொல்லி யார் காசு கொடுத்தது? இவங்களுக்கு இவங்க ப்ரமோஷன் பண்ண சொல்லி இவங்களுக்கு யாரோ பேமெண்ட் கொடுத்தானே இருக்கணும். அந்த ஆப் மூலமா வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்றேன். ஃப்ரெண்ட் ஆப்ல எனக்கு நிறைய ஆன்லைன் கிஃப்ட்ஸ் அண்ட் மந்த்லி 25 to 50k வரை earn பண்றேன். சூப்பர். ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ் பண்றது மூலமா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் மணியும் earn பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட்ஸை மேல் கவுண்டர் பார்ட்ஸ் கொடுப்பாங்க டு இம்ப்ரெஸ் தி ஃபீமேல்ஸ் தே கனெக்ட் வித். இந்த ஆப் நமக்கு ஒரு நல்ல செகண்டரி இன்கம் சோர்ஸா யூஸ் ஆகும். மோர் தென் 10 crore யூசர்ஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. முக்கியமா இந்த ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்றதால இதை விட என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வர இது ஒரு என்ன பிரமாதம், என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு? ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி. பேபி பட்டு சேலை எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து 15000 ரூபாய். நீங்க கூட பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. நான் பார்த்தது இல்லமா அவங்களே செல்ல பார்த்துருக்கேன். அந்த ஓடுது. நீ மட்டும் சம்பாதிக்கிறியா? நானும் சம்பாதிக்கிறேன். இது என் காசுல எடுத்தது. எது உன் காசுல எடுத்தியா? நீ எப்படி சம்பாதிக்கிற? நான் ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலமா சம்பாதிக்கிறேன். அதுல எப்படி சம்பாதிக்கிற? அதுவா, ஃப்ரெண்ட்ஸா இருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களோட கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண கிஃப்ட்ஸை ரியல் மணியா கூட கன்வெர்ட் பண்ண முடியும். ஓ அப்படியா? அதுலயே நம்ம மந்த்லி 1 lakh வரைக்கும் earn பண்ணலாம். ஏய் எனக்கு இது இந்த மாதிரி தான் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பானதுங்க இது. அது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் இப்போ எப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணி அவங்களோட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இதில் போகலாம். தெரியல இதெல்லாம் போலாம். அது மட்டும் இல்லாம இதுல பேசி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பர்சனல் நம்பரே ஷேர் பண்ணி டைரக்டா அவங்களோட ஜிபே நம்பரே ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்ல வீடியோ கால், ஆடியோ கால் டைரக்டா வீட்டுக்கு வந்து கூட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க, பரிச்சயமானவங்க வீடியோ வந்து வெளியிட்டு இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஓகே, பெரிய ஆள் அரசியலில் பிரபல ஆடிட்டர் அவர்களுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அவங்க தெரிஞ்சவங்க தான் யாரோ அவரை ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் இப்போ நடிகைகளுக்கு நிறையா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய ஓனர்களே இதில் மாட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் எல்லாம் சிக்கியிருக்காங்க. ஏன்னா அது நம்பகத்தகுந்த உலகம் கிடையாது இல்லை செல்ஃபோன் வீடியோங்கிறது. இப்போ இதில் யார் என்னென்னு தெரியாதவங்கள்ட்ட நீங்கள் அரைகுறையா ஆகிறது தான் ஆபத்து, ஒரு மேல் அரைகுறையா ஆகிறது தான் ஆபத்து. தனிப்பட்ட பிளாக்மெயிலுக்கு இது பெரிய லெவலில் வழிவகுத்துரும். கொஞ்சம் இதை மேலோட்டமாக பார்க்குறவங்க கொஞ்சம் ஆழமாக இறங்கி பாருங்க. கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ண முடியுமா இல்லையா? வீடியோ ரெக்கார்ட் பண்ண போது அவன்கிட்ட மெசேஜ் சாட் பண்ண வேண்டியதான். அந்த வீடியோ வெளியிடவா என்ன, காசு தரியானா காசு தர வேண்டியதான். இவங்க எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் தான் இதில் இருக்கிறவங்கலாம். நீங்கள் ஒன்றும் சாதாரண நினச்சிட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு கால் பேசணும், உங்கள் நேரில் சந்திக்கணும்னு என்ன மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டாங்க. மார்க்கெட்டு தானே, எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க. அவங்க கேட்டது கூட நம்ம மேலே நம்பகத்தன்மை இல்லைங்கிறத நான் கணிச்சிட்டேன். திருவண்ணாமலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி பேசுனாங்கல்ல, அது என் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவன் கால் பண்ணி பேசுகிறதுக்காக இவன் பண்ணலை இவன் அப்படின்றது தெரிஞ்சிட்டாங்க. அவங்க தான் மார்க்கெட்டான்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே நமக்கு டைம் அவுட் முடிஞ்சு போச்சு. அது ரெண்டாவது பண்ண வீடியோ கால். ஏன்னா நிறைய இருக்குது நேரில், ஆனால் வந்து டைம் இல்லை, போதிய நேரமும் இல்லை, தண்டமாக பணமும் வீணாக போகுது. ரெண்டாவது பண்ண வீடியோ கால் பார்த்தீங்கன்னா அவங்க படுத்த நிலையிலே இருந்தாங்க. அவங்க என்னை உள்ளே வர்றதுக்கே அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது தடுங்க, அது அந்த ஃபேஸை தொடுங்கன்னு. அதுக்குள்ளே அதுவும் டைம் அவுட் ஆயிடுச்சு. அப்போ தொட்டு உள்ளே போனோம்னா அப்படியே நம்ம அதில் இங்கே இன்வால்வாக போக வேண்டியதான். முதல் விஷயம் கவனிச்சிங்களா, அவங்க என்னை புகழ்கிறாங்க. நம்ம மோரக்கட்டை என்னன்னு நமக்கு தெரியாதா? இது அடுத்தவங்க சொல்லணுமா வேற? இது ஒரு விளங்காத முகம். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் முகம் அப்படியே ஆன்மீக பொலிவாக இருக்குது அப்படின்றாங்க. பொட்டு வச்சுருக்கோமா, ஆன்மீக பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குள்ளே வச்சுருந்தா பக்ரீத் வர சொல்லியிருப்பாங்க பாருக்கு. எனக்கு கரெக்டாக அவங்களோட ரேஞ்சு சொல்கிறேன். முதல்ல நான் அதில் ஈல்ட் ஆகணும். நான் எடுத்த அடுப்புலேயே என்ன வீடியோ கால் பண்ணிட்டீங்களா, அவங்க கான்ட்ரவர்சியெல்லாம் பேசலை. நான் ஈல்ட் ஆகணும்ல, அது மேலே லைக் வரணும். எல்லா முகமும் இங்கே அழகு இல்லைம்மா, கண்ணு வழியாக மூளையில் போய் உட்காந்தா மட்டும் தான் நீ அழகாக தெரிவா. கிளி மாரி பொண்டாட்டி குரங்கு மாரி வப்பாட்டி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அவன் முகத்தில் இந்த குரங்கு மாரி இருக்க வப்பாட்டி போய் மூளையில் உட்காந்துரும். வெறும் கண்ணு வழியாக போகிறது மட்டும் இல்லை, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், எந்த ஊர்னு தெரிஞ்சு போங்கிறதுலே போயிட்டுருக்கும். காசு போயிட்டே இருக்கும். குறைந்தபட்சம் அவங்க லொக்கேஷன் இப்போ ஒரு காசு கேட்பாங்க. எந்த ஊர்னு ஒரு போர்டை காமிக்க பின்னாடி எந்த ஊர், ரெண்டாவது கோயம்புத்தூர்னாங்க. போர்டை காமியான கோயம்புத்தூருங்கிற போர்டை காமிக்கிறது ஒரு காசு கட்டணும். இது ஏற்கனவே ஒரு இது வந்துச்சுங்க. இந்த டிக்டாக் பிரபலங்கள் இருக்காங்களா, கோமாளிகள், அவங்க வீடியோ கால் பண்ணாங்க தெரியுங்களா?
அது சிவாய் எஃப்ஐஆர் ஆச்சு. இப்போ இன்ஃப்ளூயன்சரா இருக்க பல பெண்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க சார். லீக் ஆயிட்டு தான் இருக்கு. அது பகிரங்கமாகவே சொல்லலாம். டிக்டாக்ல உள்ளவங்களை வந்து முகம் காமிக்க இவ்வளோ காசு, ஒரு அவயங்களை காமிக்க இவ்வளோ காசுன்னு வாங்கினாங்க. அது எஃப்ஐஆர் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த திவ்யா கலச்சி ஒரு என்டையர் டீம் தூக்குனாங்க பாருங்க போலீஸ் போந்து. அது எல்லாமே இப்போ இந்த 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 சீசனில் மாட்டினவங்க தான். அப்போ ஆக்சுவலாக இந்த இன்ஃப்ளூயன்ஸருங்கிறவங்க வந்து இப்படிலாம் ஒரு ஒரு கடைக்கு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நடிகை கொண்டாந்து திறந்தாங்க. தமன்னா இந்த மாதிரிலாம் ஆள்லாம் இறக்குனாங்க. அவங்களுக்கெல்லாம் டூ காஸ்ட்டு. அவங்கள விட எல்லார் கையிலையும் போய் சேர்ந்தது இவங்க தான். தமன்னாவை பார்க்கணுன்னா நீ தியேட்டருக்கு தான் போகணும், இல்லை செல்லில் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், இல்லை ஏதாவது ஆடு இந்த பட்டுக்கு விளம்பரத்துக்கு வர்றாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர் அப்படி இல்லை. அவங்க நம்மளா இருக்கிறாங்கல்ல, இவங்க நம்மளா இருந்து வந்தவங்க. இவங்க நம்மளை சுற்றிக்கிட்டு தானே இருக்காங்க. அதோட்டு மிக எளிமையாக அவர்கள்னா, அம்மா நீ ஐஃபையா சதுரங்க வெட்டு நடத்துறது கஷ்டம், சாதாரணமாக ஒரு தீபாவளி சீட்டு நடத்தி நீ ஏமாத்திடலாம், ஒரே ஏமாத்திடலாம். இந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா வேறு சினிமா நடிக்கையோ ஏற்கனவே ஒரு தனியார் கேட்ரிங் காலேஜுக்கு ஒரு பெரிய பிரபல நடிகை ஒருத்தவங்க விளம்பரத்துக்கு வந்தாங்க. அது பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு அந்த காலேஜ். அது கோர்ட்டு கேஸெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த விளம்பரத்தில் நடிக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லி ஒரு இடையில ஒரு இஷ்யூ போனிச்சது. அப்புறம் அந்த விளம்பரத்தையும் காணும், அந்த காலேஜையும் காணும்னு வச்சுக்க. அடுத்ததுபடி பார்த்தாக்க இப்போ இந்த பார்த்தாரு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு நானே நடிக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினவர் தான் நம்ம சரவணா சுரா அண்ணாச்சி. எதுக்கு உனக்கு கோடிக்கணக்கில் காசு கொடு, நானே நடிக்கிறேன், என் கடையை நானே ப்ரமோஷன் பண்ணுறேன். அப்புறம் லலிதா ஜோலி இறங்கினாரு, ஆச்சி மசாலா இறங்கினாங்க, எல்லா ஓனர்ஸும் இப்போ அவங்களே நடிச்சுக்கிறாங்க. அது ஓகேன்னு நான் சொல்கிறேன். சார் இப்போ இன்ஃப்ளூயன்சர்னா அவங்கள நம்பி பல பேர் அதில் போவாங்க. பெரியவங்கள கூட விட்டுருங்க சார், சின்ன சின்ன பசங்களும் சரி, இப்போ அடல்ட்டாக இருக்கவங்களும் சரி, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் சரி, அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. இவங்கள நம்பி அந்த வீடியோவை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க போகும்போது அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? கேவலம் காசுக்காகவா இவ்வளோ பண்ணுறாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம்? காலையில் தான் ஜெயகாந்தனோட பொன்னி வரிகள் படித்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. பணத்துக்காக இங்கே அனைத்தும் செய்கிறான், வட்டிக்கு விடுகிறான், மிரட்டி பணம் வசூலிக்கிறான், என்ன ஒரு கொடுமை. இங்கே ஒரு பணத்துக்காக கவிதையும் எழுதுகிறான் ஜெயகாந்தன். எல்லாமே ஆல்வேஸ் மணி. அவன் ஒரு தவணை தெரிஞ்சதை வட்டிக்கு விட்றான். நான் பணத்துக்காக, கேவலம் பணத்துக்காக, எல்லாருமே இங்கே பணத்துக்காக தான் நம்ம மூவ் ஆகுறாங்க. இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடி மணின்னு சொல்லுவார் விகேடி பாலன் ஐயா. பணம் சம்பாதிக்கிறது வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் சம்பாதிக்கணும். நீ ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிச்சா ரொம்ப ஈஸியாக டவுன்ஃபால் ஆகிடுவாம்மா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ வீடியோ பேசுகிறேன், நான் பிளாக்மெயில் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, பல லட்சம் சம்பாரிச்சிட்டு போயிடலாம் சர்வசாதாரணமாக. ஒரு கம்பெனியை பற்றி பேச போகிறேன், அப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்களே யூடியூபர்ஸு, மிரட்டுறது, மந்திரியை பற்றி பேசுவோங்கிறது, இதெல்லாம் பிளாக்மெயில் சேனலிஸ்ட், அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நம்ம பேசுகிறது சமுதாயத்தோட அவேர்னஸ், ஒரு அம்மாஞ்சலிக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் தான். சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லது சொல்லணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதுமாரி குயிக் மணிக்கு போனீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. சார் கப்புள்ஸும் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கணவரோ இல்லை அவருடைய மனைவியோ இந்த ஆப்பில் இருந்தால் இவங்களுக்குலாம் ஓகேயா? கப்பல்ஸாகவே அதுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்கம்மா, அந்த வீடியோஸ் வந்து ப்ரமோட் நம்ம பண்ணுறாங்க. பார்த்ததுலேயே தெரிஞ்சுது. நல்ல மாதிரியாக உள்ளவங்களாம் நினச்சேன். அவன் ஒரு குடும்பம் ஒன்று, தேவக்கோட்டையிலேருந்து ஒரு குடும்பம், அவங்களே புருஷன் முன்னாடி இந்த ஆப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வெளியிடுறாங்க இந்த ஃப்ரெண்ட் ஆப் மூலயமான்னு. இதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல. மொத்தத்தில் அவங்களே அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. நான் புது பசங்க வந்து பாழா போகிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் ரீச் ஆகலை அந்தளவுக்கு. இப்போயே நினச்சா கூட அந்த ஆப் நிப்பாட்டிடலாம். ஆனால் அதில் இருக்கவங்களே டோட்டல் லாஸ் தான். டிக்டாக் போயிடுச்சுன்னு சொல்லி ஜிபி சூசைட் அட்டன் பண்ணார் தெரியுமா? அது அடிக்ஷன், அது வெளில வர முடியல அவரால், அது வேணும்னு. அதுதான் நடக்க போகுது இதுலேயும். ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஆப் இப்போ லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. இது எவ்வளோ பெரிய விபரீதம் இது. நீங்கள் இதை நாங்கள் பண்ணுற இந்த விளையாட்டு நாங்கள் பண்ணி காமிச்சதொட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அதை பணம் பூரா போயிடும், உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இவங்க நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதில் தெரிஞ்சு சரி, இத்தனைக்கும் இந்த ஆப்குள்ளே போகிறதுக்கு ஆதார் நம்பர் கேட்கல, பேன் கார்டு நம்பர் கேட்கல, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, மெயில் ஐடி கேட்கல, இதுல வேற வந்து ஃபுல் செக்யூரிட்டியோட இருக்கும் அப்படின்னாங்க. வெறும் பேர் கேட்குது சார், நிக் நேம், அதுக்கப்புறம் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் இந்த இது ஒன்று கேட்டுச்சு சார், நான் பெண்களிடம் ஏதேனும் மோசமான வார்த்தையை பயன்படுத்தினால் போலீஸ் நடவடிக்கைக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும். சைபர் கிரைமா போலீஸ்னு வந்திருக்கு. எப்படி இது இப்படி தப்பாச்சு? இது எப்படி இருந்தது? அந்த ஆப்குள்ளே போகிறதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு தொடரும்னு கொடுத்தா உள்ளே போயிடுது. இது சும்மா ஒரு மேலோட்டமான மிரட்டலுக்காக இதை வச்சிருக்காங்க. இதை இந்த ஆப்பை எப்படி போலீஸ் சப்போர்ட் பண்ண முடியும்? இது முற்றிலும் ட்ரெஸ்பாஸ், எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்து. இது எப்படி அவங்க சப்போர்ட் பண்ண முடியும்? இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. நம்மளும் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ முதல்ல நம்ம தான் பேசுகிறோம் இதை பற்றி. இது சிசிபிக்கு இனிமேல் போய் தெரிஞ்சு, இவ்வளோ இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சு அப்படியே போனால் தான் சைபர் கிரைம் ரீச் ஆகி அப்புறம் இது போலீஸ்க்கு அது கெட்டி கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரெஃபர் எழுதணும், இந்த ஆப்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு. சரிப்பா? யூடியூப்பே நான் சொல்கிறேம்மா,
அதுவே நிறைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இப்போ வாழ்ந்துகிட்டு சார் இருக்கு. யூடியூபே ப்ரமோஷன் பண்றான் சார் இந்த ஆப்பை. யூடியூப்பே ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஆமா சார். ஒட்டுமொத்தது எல்லாமே பல்பாகவும் எரியுது, ஃபேனாகவும் ஓடுது. ஆனால் அப்ப எல்லாம் எவ்வளவு வருமானம் வரும்னு பாத்துக்கோங்க. நான் பணம் கட்டி தான் உங்கள்கிட்ட யூடியூப்பில் இருக்கேன். நான் வீடியோ பார்க்க உள்ள நீங்கள் ஆடு கொண்டாந்து அதில் போடுறீங்க, யூடியூப்பில் வருது. அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா யூடியூப் சொன்னிச்சு? நான் யூடியூப்பில் போய் அதெல்லாம் சர்ச் பண்ணேன். எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் பணம் கட்டிருக்கீங்க, ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த வீடியோ பார்க்க உள்ள அந்த கம்பெனியோட ஆடு ஓடும், அதை ஏற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. இதான் எந்த வகையில் சாத்தியம்லாம் தெரியலனா, ஆனால் அவங்க சொல்கிறாங்க அந்த விளக்கத்தை தான். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து ஆக்ட்ரஸ் வரைக்குமே இந்த ஆப்பை ப்ரமோஷன் பண்றாங்களே, அவங்களுக்குலாம் எவ்வளவு காசு கொடுப்பாங்க? அதே மாதிரி இதில் உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி காசு கிடைக்கும் போல இருக்குமா? அதில் நம்ம எவ்வளோ பேர் யூஸ் பண்ணோம். இப்போ இதில் பேசுன யாருமே வந்து ஒரு அரகண்டாக பேசவே இல்லை, கவனிச்சிங்களா? அவங்க ஸ்கோர் பண்ணி நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம ஸ்கோர் ஆகி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு டீமுக்கிட்ட நீங்கள் போகிற வரைக்குமே அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. இதுல இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, நீங்க எப்படி பேசினாலுமே சரி அவங்க உங்ககிட்ட நல்லா மட்டும்தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக அது ரேடியோவிலே இதுலேயே ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. இன்னும் ஜோதிகா மேடம் கூட இந்த ரோல் பண்ணியிருந்தாங்க. 36 வயதுல நினைக்கிறேன், நைட்டில் பேசுகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது அந்த படத்தில் அந்த இது வச்சுருந்தாங்க. இதில் நம்ம எவ்வளோ அக்ரெசிவாவோ, நம்ம எவ்வளோ ஏட்டிக்கு போட்டி பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. டெலிகாலிங்கை விட அதிகமான பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்க. கரெக்ட் தானே? டெலிகாலிங்கை விட பல மடங்கு இவங்க பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் கால் ஃப்ரீயாக பேசணும், செகண்ட் காலுக்கு 9 ரூபாய் கேட்டது, அடுத்த காலுக்கு 19 ரூபா கேட்குது. இதுலேயே வந்து காசு அப்படியே பிடுங்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ லாபம் போகும்? அப்போ அதில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும்? இதில் ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு காசு தரணும். யூடியூப்லேயே வந்து இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தனியாக காசு தரணும். எல்லாருக்குமே காசு கொடுத்தோம் இவங்க வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க சார்? ஆக்சுவலாக இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாரும் பெரிய பிரெயினி கிடையாதுமா. ஆக்சுவலாக பாவம், அவங்களும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். இதோட விபரீதமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நாளை விபரீதம் ஆன பிறகு தான் அதோட விளைவுகள் தெரியும். குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட நாட்கள் உங்கள்கிட்ட பேசியே, நான் சொன்னல கண்ணு வழியாக போய் மூளையில் உட்காந்துரும், அப்படின்னு பிரெயினில் போய் உட்காந்துட்டா உங்களை அடைஞ்சே ஆகணுங்கிற மனநிலைக்கு இறங்கிட்டாங்கன்னா இன்னும் அஃபென்ஸ் தான் நடக்கும், இன்னும் க்ரைம் தான் அதிகரிக்கும். இதில் பல லட்சம் விளையாடுது பணம். இப்போ இந்நேரத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும் பணம். இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்குள்ளேயே சில பல ஆயிரங்களுக்கு நம்ம பண்ணியிருப்போம். கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கு. பல்ஸுமா 39 செகண்டு பல்ஸுமா, அவசரம் பண்ணு, அடுத்து பண்ணு இப்படி தான் போகுது. வடிவேலு ஜோக்கு ஒன்று இருக்குது, சிங்கமுத்து வடிவேலு ஜோக்கு. இது மாதிரி 9 மணிக்கு 9 இடத்துல அடிபட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், காசு கொடுங்க. என்னென்னா உன் மூஞ்சை காட்டி தங்கம் அப்படிம்பார் வடிவேலு. நான் அழுதுகிட்டு இருக்கேன், இந்த மூஞ்சை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சிங்கமுத்து சொல்லுவார். பணத்தை வச்சோன்னா எடுத்துகிட்டு ஓடிடுவார் அந்த சிங்கமுத்து, லேடிஸ் கெட்டப்பில் வந்து. கடைசி வரையும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். அந்த 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 ஸ்லாட்டே அப்படி தான் இருக்கும். அது இதேமாரி தான் எனக்கு நினைப்பு வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ காலுக்கே வந்துட்டாங்க அடுத்தது. ஆனால் இது அவங்களும் பாதிக்கிறாங்க, பேசுகிறவங்களும் பாதிப்பாங்க, அடுத்த தலைமுறையும் பாதிக்கும். ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனையே பெரு பிரச்சனையாக இருக்குமா? இங்கே கிரிக்கெட் கலாச்சாரம் போய் மிதிப்பட்டு சாவுறான், தேட்டருக்கு செம்மரக்கட்ட படம் வெட்ட வந்தவனை போய் பார்த்து புஷ்பா படத்துக்கு போய் சாவுறாங்க, தேட்டருக்கு பால் ஊற்றி அவன் ஒரு பக்கம் சாகுறான், சாராயம் குடிச்சிட்டு அவன் ஒரு பக்கம் சாகுறான். சாராயம் குடிச்சிட்டு காலைல கூட பார்த்தோமா ஒரு வியட்நாமில் ஒரு பைக் ஆக்சிடென்ட்டு. இங்கே ஏற்கனவே MBBS படிக்க போயிருக்கான், இது ஓடுது பாருங்கள் லைவ். அது பைக்கு கண்மூடித்தனமான வேகத்தில் போய் அடிச்சு ஸ்பாட் அவுட், படிக்க போன பையன். அது ஒரு பக்கம் சாக்காடு, ஒரு பக்கம் போர் போட்டு அங்கே ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்கானுவான், இங்கே ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்கானுங்க, இங்கே உக்ரைன் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு மத்தியில் இது எல்லாம் எங்கே நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு உலகம் இருக்குன்னா அந்த நீ சொல்கிற இந்த உலகம் தான். இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு, ரீல்ஸு, இன்ஸ்டா, இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான சமுதாய அக்கறைகளும் இல்லாமல் அவங்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணத்துக்காக பணம் திங்குன்னு ஆடுறது ஒன்றும் இல்லைம்மா. அன்னைக்கு ஒரு உதயாசுபதியா வந்து ஒரு மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஆஃப் மேக்கப்பில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாட்டிருந்தாங்க. அந்த மேக்கப் முகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுக்கு வேறு ஃபில்டர் வேறு. அவங்க ஒரு கடைக்கு ப்ரமோஷன் போகிறாங்க, சீர்வரிசை வாங்கி வைக்கணுமா, இந்த கடைக்கு வாங்க, பாத்திரத்துலேருந்து அப்படியே ஒரு பேக்கேஜாக தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஒரு மனிதர்களாக தெரியக்குள்ள அவங்க அந்த கடையை நம்புவோம், நம்ம அந்த பேக்கேஜை நம்ம ஒத்துப்போம். அதுதான் இங்கேயும் நடக்குது. சார் இந்த ஆப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன சார்? இது சேராம இருக்க வேண்டியதான். யாரும் உங்களை வலுக்கட்டாயம் முடிச்சு சேர்க்கல இல்லை, அதை வந்தாலே போச்சு. நான் சொல்கிறாங்க இல்லை சேராது, இதெல்லாம் தேவையே இல்லை. இருக்கிற ஃப்ரெண்டோலே மல்லு கட்ட முடியாது. இதில் உனக்கு இதில் வேறு ஃப்ரெண்டா, அதுவும் காசு கொடுத்து ஃப்ரெண்ட். இல்லை மாதம் இப்போ 1ஆம் தேதி 10ஆம் தேதி உன் செல்லில் எத்தனை நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பரு? 100 பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு தலைக்கு ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ண சொல்ல பண்றாடான்னு பார்ப்போம். ஒரு பைபிள் சீண்டாது. ஏன்னா எல்லாரும் பணம் இல்லாமல் இருக்கிற மாதம் இது. மாச கடைசியில் 20 ரூபா கேட்டாலும் அனுப்ப மாட்டானாங்க எவனும். இதுதான் உண்மை. இதுதான்
இருக்கிற ஃப்ரெண்டை இந்த லட்சணத்தில் நம்ம வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் வேற போய் பணத்தை விட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமா? ஏமா இதில் இறங்குறதுக்கு நம்ம பசங்க சுற்றுறது எவ்வளோ பெட்டருமா? அவங்க பாட்டு என்ன செஞ்சிட போகிறாங்க? ஒரு வாரம் இவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஒரு வாரம் வாங்கி கொடுக்குறான், அப்படி இவங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப விபரீதம். நீ நெருங்கிடலான்னு கிட்ட போய்கிட்டே இருப்பேன் நிறைய பணத்தை விட்டு. உச்சக்கட்ட டார்ச்சர் அவங்களை நீ கேட்ச் பண்ண முடியாது. அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ஆப்பில் கம்பல்சரி இருக்குன்னு என்ன தலையெடுத்து இருக்கா இல்லை இதில் இழக்கப்படும் பணத்துக்கு எதுவும் பொறுப்பே இருக்குன்னு யாரும் இருக்க போகிறாங்களா? ஜிபேலே கிடையாதுமா. ஜிபே வச்சிருக்கீல்ல, ஜிபேல பணத்தை அனுப்பி இதை லாக் ஆகிட்டு இல்லை போகல ஏதோ ஒன்று தொங்கிட்டு போனோம், நீ பேங்க்ல போய் கேட்டா சார் ஜிபேக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அப்படிதான் சொல்றாங்க. நீ வங்கியில போய் கேட்டு பாருங்க. இதெல்லாம் யாருமே எல்லா விதத்திலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேம்மா. இது எதுவுமே கான்ஃபிடென்ட் கிடையாது. நம்மளுடைய நம்பி அம்மா கூகுளே தகவல் வெளில போயிட்டுன்னு சொல்கிறாருமா சுந்தர் பிச்சை. ரகசியம் வெளில போயிட்டு எங்கள் டேட்டாலாம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்கிறார் கூகுள். ஜிபே அதை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏமாத்திரம். அம்மா டோட்டலாக ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது காவல்துறை கண்டிப்பாக உடனடியாக அதுக்கு ஒரு கடுவாளம் போடணும். போட்டு இதெல்லாம் நீங்கள்லாம் யார் என்ன ஏது ஆப்பை பிளாக் பண்ணணும். இந்த ஆப்பை எடுக்க சொல்லணும். அதுக்கு மாண்பு தமிழ்நாடு காவல்துறையும் டிஜிபியும் இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுங்க. சைபர் கிரைம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் பெரிய ரிஸ்க் ஃபேக்ட்ஸில் போய் முடிஞ்சிடும். இதெல்லாம் இது எதுவுமே நல்ல விஷயத்துக்கான அஸ்திவாரமாக தெரியலை. நம்ம பேசினவரை நேர்களுக்காக நம்ம மெனக்கட்டு அவங்களாம் வீடியோ கால் பண்ணி என் முறைக்கட்ட வரவே மாட்டிக்கிச்சு. சரி விடுங்க, நல்லதுக்கு செய்யறது மாட்டிட்டு போட்டு என்னதான் பண்றது? ஏன் முடிஞ்சு சார் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக தானே சார் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அப்பா நீ விழிப்புணர்வு பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேனப்பா. நீங்க தான் சார் கொஞ்சம் கட்ஸா பேசுவீங்க, அதுக்காக வீரமா போன்னு கிடையாது. நம்மள கூடாது விழிப்புணர்வு பண்ணுதான் நம்மள வச்சு. கரெக்டு தான், ஆங்கர் சொல்றது சரிதான். ரைட், ஓகே, விழிப்புணர்வுக்காக நான் பயன்படுறேன்ல. இல்ல சார், இதை பார்த்தா ஒரு 4 பேர் அந்த ஆப்ல இருந்து சூதாரிச்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நிறைய பொறுப்புணர்வோடு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ பேர் கீழே ஒரு நேரேஷன் பண்ணுறாங்க. இதில் நான் மாறிட்டேன் சார். அன்றைக்கி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சார் கம்யூனிட்டி ஃபீல் எனக்கு அதிகமாக இருந்துச்சு, பட் நீங்கள் சொல்லக்குள்ள எனக்கு சரிதானே இவர் சொல்கிறதுன்னு தோணுச்சு, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன், இதுலேருந்து வெளில வரணும்னு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். நேர்களே நான் கீழே படிக்கிற கமெண்ட் நீங்கள் எனக்கு திட்டுறது வரையும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க மேலே அவ்வளோ மரியாதை கொடுக்குறேன். என்னையே நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கருத்தை எனக்கு தெரியப்படுத்துறீங்க. அது திட்டினாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அவருக்கு ரீச் ஆகுது இல்லை ஜாதி அந்த மாதிரி. இதை பார்த்து 4 பேர் திருந்து தாராளமாக இதில் போகாதீங்க. இதில் லாக் ஆகிடும். கம்ப்ளைண்ட்டை நீங்கள் யார் மேலே கொண்டு கொடுக்குறது? கம்ப்ளைண்ட்டு இதில் பணம் பெரிய லெவலில் மோசடி ஆகிட்டு நான் யார் மேலே கொடுக்குறது? ஓன் ரிஸ்கில் தானே பண்ணுறேன். ஓன் ரிஸ்க் தான். அதனால் நீங்கள் அதிலெல்லாம் ஈடுபடாதீங்க. படிங்க, வேலை வாய்ப்புக்கு போங்க. நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில். கவர்மெண்ட்டில் அவ்வளோ வேலை இருக்குது. வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. வேலை அவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் நம்ம ஸ்டேட்டஸுக்கு வேலை கிடைக்கணும்னு உட்காந்துருந்தோம்னா உட்காந்துருக்க வேண்டியதுதான். கிடைக்கிற வேலையை செய்யுங்க. ரயில்வேல ஃபுல்லாக நான் வடக்கன்ஸ் வேலை பார்த்துட்ருக்கான். கேட்டு திறக்கிறதுலேருந்து ஜல்லி கொட்டுறதுலேருந்து ஃபுல் ஒர்க்கு அவங்க தான் பண்ணுறாங்க. மாற்றமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நீ அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடைக்க போகுது. அதனால் நம்ம வேலை தேடி நம்ம வேலை வாழ்க்கை பார்ப்போம். நல்ல மாதிரியா சரியான வயசில் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. சந்தோஷமாக வாழுங்க. வேலை வாய்ப்பு இருங்க. ஒரு வாட்டி பிறந்திருக்கோம், ஒரு வாட்டி இறக்க போகிறோம். இருக்க வரையும் முடிந்தவரை நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். சரி, இந்த ஃப்ரெண்ட் ஆப் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.